ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ராம் சொல்யூஷன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களோட லேப்டாப்பில் உள்ள அந்த கேமராவை வந்து எப்படி வந்து டிசேபிள் பண்ணுறது, அதாவது வெப் கேமராவை எப்படி டிசேபிள் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை நீங்கள் கடைசி வரை பாருங்கள். ஃபஸ்ட் நம்ம டிவைஸ் மேனேஜரை ஓப்பன் பண்ணணும். அது எப்படிலாம் ஓப்பன் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, உங்களோட ஸ்டார்ட் மெனுவை வந்து ரைட் கிளிக் பண்ணும்போது டிவைஸ் மேனேஜர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணலாம். மற்றபடி சர்ச் பாக்ஸில் டிவைஸ் மேனேஜர்னு டைப் பண்ணுங்கள். அப்போவும் நீங்கள் டிவைஸ் மேனேஜரை ஓப்பன் பண்ணலாம். மற்றபடி எப்படி ஓப்பன் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, சர்ச் பாக்ஸில் போய்ட்டு கண்ட்ரோல் பேனல் டைப் பண்ணுங்கள். கண்ட்ரோல் பேனல் உள்ளாடி போய்ட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் அண்ட் சவுண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஹார்ட்வேர் அண்ட் சவுண்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டிவைசஸ் அண்ட் பிரிண்டர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா டிவைஸ் மேனேஜர் ஆப்ஷன் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணி நீங்கள் டிவைஸ் மேனேஜரை ஓப்பன் பண்ணலாம். டிவைஸ் மேனேஜர் அதை கிளிக் பண்ணும்போது டிவைஸ் மேனேஜர் விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா கேமராஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கேமராஸ் டிரைவர் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கும், அதை நம்ம கிளிக் பண்ணணும். கேமராஸ் மற்றபடி பார்த்திங்கன்னா இமேஜஸ்ன்னு இருக்கும் அதே கம்ப்யூட்டரில். இதில் கேமராஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணும்போது இன்டெகிரேட்டட் வெப் கேமரான்னு ஒரு டிரைவர் இருக்கும். அதை ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகும். கிளிக் பண்ணுங்கள், ப்ராப்பர்ட்டிஸை கிளிக் பண்ணுங்கள். ப்ராப்பர்ட்டிஸை கிளிக் பண்ணும்போது இந்த ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோ ஓப்பன் ஆகும். அந்த வெப் கேமராவோட ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் இருக்கும். ஜென்ரல், டிரைவர், டீட்டெயில்ஸ், ஈவெண்ட்ஸ். அதில் டிரைவர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். டிரைவர் அதை கிளிக் பண்ணும்போது கீழே பார்த்தீங்கன்னா டிசேபிள் டிவைஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டிசேபிள் டிவைஸ் அதை கிளிக் பண்ணுங்கள். டிசேபிள் டிவைஸ் அதை கிளிக் பண்ணும்போது உங்களோட வெப் கேமரா, அதாவது உங்களோட லேப்டாப்பில் கேமரா வந்து டிசேபிள் ஆகிரும். இதில் எஸ் கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களோட வெப் கேமராவை நீங்கள் போய் ஓப்பன் பண்ணி பாருங்கள். 100% அது டிசேபிள் ஆகிரும், ஓப்பன் பண்ண முடியாது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சூப்பரான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு மீட் பண்ணுறேன். until bye from Ram Solution. Thanks for watching. Like and comment, subscribe. Thank you all.